பெட்டியில் என்ன வந்திருக்குன்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாமா? இந்த பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுப்பேன். மறக்காம உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் யூடியூப்ல சேனலை பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்கறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் ரொம்ப கம்மி பண்ணி கொடுப்பாங்க. மிஸ் பண்ணாம போய் வாங்கிக்கோங்க. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம். அது மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு வாங்க. அப்படியே உனக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் மம்மி. இது கத்தரிக்கோல் எடுக்க கூடாது சொல்லும். கத்தரிக்கோல் தரமாட்டேன் அம்மா. இந்த ஜீப்பு சொல்லுடா பாபா. பிள்ளைக்கு ஜீப் இருக்கு. இப்ப இதுதான் வேணுமா? வா சரி, ஒரு பார்சல் கொடுக்கலாம். ஹாய் மக்களே, வெல்கம் டு புதுமலர் விலாஸ். இன்னைக்கு வந்து ஒரு பார்சல் வந்து அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். யா பாரு அம்மா, உனக்கு தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் தெரியுமா? சூப்பரான ஒரு பார்சல் இருக்கு. நம்ம பிரிச்சிருவோமா? நீ இவனுக்கு கூட கத்திரிக்கோளை தூக்குறதே நான் பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். இப்போ கத்திரிக்கோளுக்கு குத்திக்க வச்சிடலாம், வேண்டாம் சொல்லும். காக்கா தூக்கி போயிருச்சு கத்திரிக்கோளை. காக்கா தூக்கி போயிருச்சு கத்திரிக்கோளை. நம்ம இதை பிரிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சிப்ஸுங்க. எல்லா வெஜிடபிள் சிப்ஸும் இருக்குது, ஃப்ரூட்ஸுக்குள்ளது இருக்குது. நான் வாங்கினது வெஜிடபிள் சிப்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நிறைய பேஜில் பார்த்துருக்கேன். நான் வாங்கி டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க இந்த காய்கறி சிப்ஸை வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்களா. காய்கறி சாப்பிடலன்னு யாருமே கவலைப்படாதீங்க. இந்த ஒரு சிப்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா காய்கறி சாப்பிடல அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வரவே செய்யாது. நான் தலைகளை ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி ஓப்பன் பண்ணிருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. ஏன் தெரியுமா? நான் மொத்தத்தில் 1/2 கிலோ வாங்கியிருக்கேங்க. இதில் ஒரு பாக்கெட் வந்து 1/4 கிலோ, 2 1/4 கிலோ. நான் வந்து 1/2 கிலோ வந்து சிப்ஸும் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நல்லா பொரியெல்லாம் நல்லா பபிள்ஸ் கவர்லாம் வச்சு நல்லா சேஃபாக அழகாக வச்சுருக்காங்க. இந்த உனக்கு தான் இப்போ பாரு எடுத்து நான் இப்போ தரேன். அவங்க எப்படி சாப்பிட்றான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது. இது எப்படி இருக்குன்னு நல்லா ஆட்டுவது கட 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 நல்லா சவுண்டு. நான் ஒரு பிளேட்ல கொட்டி காட்டாதான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொட்டி காட்டாதான் ஏன் பையன் காய்கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒரு பிளேட் எடுத்து தரேன். இருச்சலும் இப்போ நான் பிளேட்டில் கொட்டினது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பாக்கெட் தான் நான் கொட்டியிருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. சரியா? இல்லை இறக்கி கூட சொல்லும். இது விளாட்றதுக்குல்ல, தம்பி சாப்பிட்றதுக்கு. இருங்க, இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. ஐயோ எல்லாத்தையும் கொட்டி கீழே தள்ளிடுவான் போல. இரு 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 வச்சுக்க. இருங்க, அவனுக்கு கேரட் எடுத்துருவோம். ஆஹா கடி. அவன் இப்போ வந்து கலர் கலராக இருக்கவும் விளாட்றது தான் பார்க்குறான். இன்னும் டேஸ்ட் பண்ணலை. ஆனால் எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்கு? ஏய் நல்லா இருக்கம்மா. சப்பி சப்பி இப்போ தான் டேஸ்ட் பிடிக்காரு. இங்கே இங்கே பாரு, இங்கே அம்மா பீட்ரூட் தரேன் பாரு. எப்படி இருக்கு? எம்மி எம்மியா? எம்மி எம்மியா? சரி, வேற என்ன வேணும்? இது வேணுமா? இந்த பாரு, இது வந்து பார்க்கல பீட்ரூட் மாதிரி இருக்குது. அநேகமாக பீட்ரூட் தான் நினைக்கிறேன். அதுவும் கடிக்க முடியல. சரி கடிக்க முடியல. சரி கடிக்க முடிகிற மாதிரி தரவாம்மா. இந்த ஏய் கடிச்சிட்டான். என்ன வேணும்னு பார்க்குறாரு. இப்போ நான் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அநேகமாக இந்த கலர்லாம் இருக்கிறது வந்து பீட்ரூட்டுன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பீட்ரூட்டே பிடிக்காது சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்களா? இந்த வாங்கி சாப்பிடுங்க சிப்ஸு.
சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு. செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம அப்படியே காலி பண்ணிடுவேன் போல அந்த அளவுக்கு இருக்குது. இல்லைன்னா உருளைக்கிழங்கு இருக்குது. இந்த க்ரீன் கலர் வந்து அநேகமாக குக்கும்பர்னு நினைக்கிறேன், வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன். கேரட்டு இது வந்து இது என்னன்னு தெரியல. இதான் பீட்ரூட் நினைக்கிறேன். இதுவும் பீட்ரூட் தான் நினைக்கிறேன். இதான் அவன் கடிச்சு பார்த்தா கடிக்க முடியல. நாங்கள் எம்மி எம்மி இவன் விளையாடுறது தான் பார்க்க நல்லா சவுண்டு வந்துல. இது வந்து உருளைக்கிழங்கா சீனி கிழங்கான்னு தெரியல. நல்லா இருக்கு. இங்கே உட்காச்சணும். இந்த சூப்பராக இருக்குங்க. உங்கள் பிள்ளைங்க வெஜிடபிள் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க, இந்த வாங்கி கொடுங்க. இது இவங்களோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத நீங்கள் விசாரிச்சு. நீங்கள் 1 கிலோ தான் வாங்கணும் கிடையாது, 100 வாங்கலாம், 1/4 கிலோ வாங்கலாம், 1/2 கிலோ வாங்கலாம். ஆனால் மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிலோவாவது வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. நீங்கள் காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கவலையும் உங்களுக்கு கிடையாது. கருக்கு முறுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே வாயில் சும்மா சாப்பிட்டுட்டே போவாங்க பிள்ளைங்க. நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு கூட வச்சு கொடுக்கலாம். வெளியில் ரோட்டில் உள்ளதெல்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேஸ்ட்டாக உள்ளதை கெமிக்கல் உள்ளதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இதை வாங்கி சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்க வாயில் வச்சு கலக்கிற முழுங்கிற பிரச்சலாம். சின்னதா வாயில் துப்பு அவ்வளோ பெருசு வாயில் போடக்கூடாது. கடிக்க தரமாட்டேங்கிறா பார்த்தீங்களா. அப்புறம் இது வந்து நிறைய காய்கறி இருக்குது. வெஜிடபிள் ஃபுல்லாக நிறைய வெஜிடபிள் இருக்குது. என்னென்ன வெஜிடபிள் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் சிலது வந்து கண்டுபிடிக்க முடியல, என்னென்னு எனக்கு தெரியல. எடுக்க இந்த வெஜிடபிள் சிப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கமெண்ட்டில் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்லேயும் நான் வந்து உங்களோட நம்பர் கொடுக்குறேன். சரியா? அவங்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு நான் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் மேடம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க, குறைச்சி கொடுப்பாங்க. சரியா? அதனால் மறக்காமல் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த சிப்ஸை வாங்கி கொடுத்தே ஆகணும். நீங்கள் கொடுங்க. காய்கறி சாப்பிடல, என் பிள்ளை காய்கறி சாப்பிடலன்னு சொல்லுவீங்களே, அவங்களாம் கவலையப்படாதீங்க. கருப்புன்னு அழகாக சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்க இவெல்லாம் சமைச்சு இதில் துப்பி வைக்கான். அதான் காயம். இதை கடியா அது வேணும். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் பிள்ளைங்களை தானமாக வாங்கி கொடுக்கலாம். ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோன்னு சொல்லிட்டு மாதம் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது. உங்களோட நம்பர் வந்து நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க போகும்போது மறக்காமல் யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து குறைச்சி கொடுப்பாங்க அமௌண்ட்டு. சரியா? என் பையன் வந்து கேரட்டை விடவே இல்லை. அது கொஞ்சமாக அடுத்து ஒன்று கொடுக்க சாப்பிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். எப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உப்பு ஏதோ சில இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, டேஸ்ட்லாம் வருது. அதில் நல்லாயிருக்கு. உண்மையுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வாங்கி ஹெல்த்தியான ஒன்று. எந்த கெமிக்கலும் கிடையாது, எந்த கலர் எந்த இதுவுமே கிடையாது, எந்த இதுவுமே போட்டு செயற்கையாக வந்து எதுவுமே உருவாக்கல. தாராளமா நீங்க வந்து வாங்கி சாப்பிடலாம். பெரியவங்க சாப்பிடலாம், குழந்தைகள் சாப்பிடலாம். என் பையனுக்கு வந்து இப்பதான் 2 பல்லு வந்திருக்கனால முன்னாடி மட்டும் லைட்டா கருக்குன்னு கடிக்கிறான். மற்றபடி பெரிய பிள்ளைங்களா காய்கறி சாப்பிடலாம். தாராளமா நீங்க இதை வாங்கி கொடுங்க. இது பார்த்தீங்கன்னா இது அனைவரும் பீட்ரூட் நினைக்கிறேன். இது என்னது? இதுவும் பீட்ரூட் தான் நினைக்கிறேன். இது ரொம்ப கட்டியாக செதுக்கிருக்காங்க. இது வந்து தட்டையாக செதுக்கிருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இது குக்கும்பரா வேற என்னன்னு தெரியல எனக்கு. இது வந்து என்னது? பீன்ஸுங்க. எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சவுண்டு கேட்கலாம். கருப்பு சவுண்டு சூப்பராக இருக்குங்க. நல்லாயிருக்கு. பீன்ஸு சூப்பராக இருக்குது. அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்குது. இது உருளைக்கிழங்கு தான் நினைக்கிறேன். அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வேற என்ன இருக்குது? பூசணி, 2 பூசணி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலந்துருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் பிள்ளைங்களுக்கு தாராளமாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணலாம், கொடுக்கலாம். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? உண்மையாகவே சொல்லணும், இந்த வெஜிடபிள் சிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம பெரியவங்க கூட நம்ம வந்து தாராளமாக சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. என் பையனுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க, நல்லா கடிச்சு சாப்பிட்றான். என் பையனுக்காக தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.